சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாய் அப்பா ஒரு வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்றிரவே இந்த செய்தியை கேட்டுவிடு. ஏனென்றால் என் குழந்தைக்கு நாளைய விடியலில் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு தரமான சம்பவத்தை ஒருவர் நடத்தி கொடுக்கப் போகின்றார். இதனை என்னவென்று என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் கைகூடி வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பது எல்லாமும் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்ட இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திட வேண்டிய அவசியமும் உனக்கு வந்துவிட்டது. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறது. இத்தனை நாளும் இந்த சாயப்பா உனக்காகவே வந்து நின்றிருக்கின்றேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. எந்த நாளும் நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ தொலைத்து விடக்கூடாது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்வதற்கு இதுதான் காரணம் அல்லவா? உனக்கே என்று நான் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு கண்ணீர் என்று என் குழந்தை எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்குள்ளேயே தான் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது. இனிமேலும் இப்படியே நீ வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடந்தேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் அது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன? நிச்சயமாக அவ்வளவு எளிதில் எதுவும் இங்கு யாருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை. யார் வாழ்க்கையிலும் எதுவும் நடந்து விடுவதும் இல்லை. உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறதோ என்பதை எல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் சரியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருகிறேன். உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் நீ பெறக்கூடிய வெற்றி நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற அதிர்ஷ்டம் இனிமேல் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்ற தயக்கங்களை எல்லாமும் தவிர்த்து என் குழந்தை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். தரமான சம்பவத்தை நடத்தப் போவது யார் என்று தெரிந்தால் நீயும் வெற்றி களிப்பில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய். நீயும் சந்தோஷத்தின் உன் வாழ்க்கையை நிச்சயமாக எதிர்கொள்ளத்தான் செய்வாய் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் அன்பு யாருக்கு கிடைக்கும் என்று புரிதல் முதலில் வேண்டும். தெய்வம் யாரை முதலில் அன்போடு அரவணைக்கும் என்று தெளிவு முதலில் வேண்டும். உன்னோடு நான் இருப்பது உனக்கே என்று இனி இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? காலம் அத்தனைக்கும் பதிலை நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு புரிதலை இந்த வாழ்க்கை கட்டாயமாக இல்லை என்று மறுக்காமல் என் குழந்தைக்கான தேவைகள் ஒவ்வொரு நாளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எவ்வளவுதான் துன்பங்கள் வந்திட்டாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்திட்டாலும், இவை எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு முழுமையான விஷயம் உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும் அல்லவா? உன்னுடைய விருப்பம் போல நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதையுமே விட்டுவிட்டு அதன் பிறகு நீ வருந்தக்கூடாது. உனக்கான நேரம் இனி எந்த நிலையிலும் எதையும் கைவிடாதே. என் குழந்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களில் நீ முழுமையடைய வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் இனி உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தர எண்ணுகிறது என்பதை நீ உணர வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்கும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை யார் என்று நிச்சயமாக நீ நிரூபித்து காட்டத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையான ஒன்றையும் சரியான ஒன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான தேவைகளை நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த அப்பாவினுடைய ஆசைகளோடு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவையில்லாமல் எத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை நடந்திருக்கலாம். தேவையில்லாமல் எத்தனை கஷ்டங்களை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை நம்மை சுற்றி எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ நடத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுமையையும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தத்தோடு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டியும் புரிதலோடும் நாம் எதையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவு பிறக்க வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் இழந்தது போதும், இனிமேல் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று துணிந்து இறங்கி நடப்பதையெல்லாம் நாம் சரிசெய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இறங்கிவிடு. ஒரு தரமான சம்பவத்தை நாளை உன் வாழ்க்கை நடத்தப் போவது யார் என்று உன் அப்பா நான் சொல்ல, அதனை கேட்டு நீ தெரிந்து கொள்ள தயாராகி விட்டாயா? உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராகி விட்டாயா? உன்னை தேடி வருகின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் நீ என்னவென்று உணர தயாராக இருக்கிறாய் என்றால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனி உனக்கு தரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இத்தனை நாளும் என் குழந்தை பதறிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ உணரத்தான் போகிறாய். இந்த காலம் அனைத்தையும் கடந்து உன்னை வாழச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கு நடப்பதில் இனிமேல் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடப் போகிறாய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக என்னவென்று சரி செய்து விடப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் உன்னை இனிமேல் கட்டாயமாக தெரியப்படுத்த உன்னை தெரிய வைத்துவிடும். இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற எல்லா உண்மைகளும் நீ எதிர்பார்த்தது போலவே இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அப்படியானால் நாம் வாழ்க்கையில் நாளைய தினம் நல்லது செய்யக்கூடிய ஒருவரை நாம் காண வேண்டும் அல்லவா? நமக்காக நம் வாழ்க்கை நல்லது நினைக்கக்கூடிய ஒருவரை நாம் யார் என்று அடையாளம் காண வேண்டும் அல்லவா? யாரால் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்பதையும் நாம் உணர வேண்டும் அல்லவா? அப்பா, அதற்காகத்தானே இத்தனை நேரம் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாயா? உண்மைதான் என் குழந்தையே. என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நம் சாயப்பா நமக்கு நல்லது நடத்துவார் என்ற எண்ணம் கொண்டு எப்பொழுதும் என்னை இனி தொடர்கின்ற இந்த நேரம் இனி முழுமையாகவே உன்னை இந்த வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாளைய தினம் உன் வாழ்க்கையில் தரமான சம்பவத்தை நடத்தப் போவது நீதான். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கே புரிந்துவிடும். ஏனென்றால் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய தெளிவை அடையப் போகிறது. உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய குழப்பத்தை தந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னால் எதுவும் முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் தந்துவிடப் போகிறது. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரப்போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இனிமேல் நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியவற்றை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நமக்கு நாம் தான் எப்பொழுதும் துணை என்பதை நாம் உணர வேண்டும். யாரையும் நம்பி இங்கு எந்த பலனும் இருக்கப் போவது கிடையாது. யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் ஒருபோதும் நடக்கப் போவது கிடையாது. நாளைய விடியல் பொழுது என் குழந்தை தேவையில்லாத எந்த ஒரு எண்ணத்தையும் மனதிற்குள் வைத்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு முயற்சி செய்தால் மட்டுமே எதுவும் இங்கு சாத்தியம் என்பதை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு நாளை ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்கப் போகிறாய் என்பதைத்தான் நான் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான காரணம் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் உன்னை ஆனந்தமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த வாழ்க்கை நீ ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து விடாதே. நீ ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு ஒரு வெற்றியை நோக்கி பயணப்பட்டு விட்டால், வெற்றியை ருசி கண்டு விட்டால் நிச்சயமாக நீ ஒருபோதும் பின்தங்க மாட்டாய். ஒரு முறை முயற்சி செய்து நீ வெற்றியை நெருங்கிய பிறகு
நிச்சயமாக அதை விட்டு நீ விலக மாட்டாய். முயற்சிகள் செய்யாமலேயே மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்து கொண்டிருந்தால் தவறு உன் மீதுதானே. அப்படியானால் தெய்வமே உனக்கு உதவி செய்ய வராதல்லவா? நீ முயன்றால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ முயற்சி செய்தால் மட்டுமே இங்கு எந்த வெற்றியும் நிச்சயம் என்பதை நீ மறக்கக்கூடாது. முடியாது என்று நடக்காது என்று எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் இங்கு சொல்லிவிட முடியாதல்லவா என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.